ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஷர்ட் காலர் மாதிரி சுடிதாரில் நம்ம எப்படி வைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கு ரெண்டுலேயும் அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வந்து இப்படி ஒரு ரவுண்ட் நெக்காக வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, அதுவே ரொம்ப அகலமாக ஏறக்கூடாது. அதனால் 3/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் அளவில். இது வந்து இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு நெக் பார்த்திங்கன்னா நான் இதில் எவ்வளோ கட் பண்ணி இருக்கிறனோ, அதாவது மேலே பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்தளவு மட்டும் இந்த அகலத்தில் பேக் சைடு நெக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணதை மெயின் மெட்டீரியலோட ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து கீழே வந்து வி மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஏன்னா காலர் வந்து அந்த நெக்கோட லைனை க்ளோஸ் பண்ணிடும். இந்த வி மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். மற்றபடி மற்றதெல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது. அதை வந்து கரெக்டாக நெக்குக்கு அந்த நெக்கோட அட்டாச் பண்ணி வேணால் நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக தையல் போட்டுக்கலாம், இல்லாட்டி பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 நெக்கையை வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வி முடிகிற இடத்துல இருந்து அடுத்த சைட் வி முடிகிற இடம் வரைக்கும் நம்ம அதை வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-6 இன்ச் அளவு அகல வர மாதிரி இந்த பீஸை வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து இதை வந்து 8 இன்ச் 2ஆக மடக்குனா இந்த கீழ் அளவு 8 இன்ச் வர மாதிரி நான் வந்து எப்படி வீடியோவில் கட் பண்ணி கட்டியிருக்கோமோ அந்த அளவு மட்டும் 8 இன்ச்சுக்கு இந்த சைடில் 1/2 இன்ச்சும் அந்த சைடில் 1/2 இன்ச்சு கரெக்டாக 9 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து காலர் வைக்க முடியும். நம்ம இதில் கேன்வாஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஷர்ட் காலர் பார்த்திங்கன்னா இப்படி வைக்க கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சா தான் சுடிதாரில் கொஞ்சம் வந்து ஈஸியாக மடங்கும் அந்தளவுக்கு. அதனால் இதில் வந்து ஒரு டபுள் பீஸ் மட்டும் வச்சாலே போதும். அதாவது இது 2ஆக மடக்கியிருக்கேன் நான், அந்தளவுக்கு வச்சாலே போதும். இதை வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தையல் போடுவோம். அந்த 8 இன்ச் அளவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த உள் பக்கத்தில் திருப்பி கிராஸாக தையல் போடணும். நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தையலை நிறுத்திடணும் பாதியிலே. அப்போ தான் அது உள்ளே போய் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்டு வரைக்கும் போட்டால் கண்டிப்பாக அதை தைக்கவே முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுத்துருக்கிறேன்னா அந்த அளவுலேயே நிறுத்தி அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம், கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் காலர் வந்து இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அது வந்து நான் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி இந்த காலரை வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக தான் வந்திருந்தது. தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலரை நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த காலரோட சென்டரையும் நம்ம வந்து நெக்கு தைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதோட சென்டரையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கத்தில் காலர் வந்து உள் பக்கத்தில் வச்சு அடிச்சிடணும். உள் பக்கத்தில் காலர் வந்து மேல் பக்கம் வர மாதிரி. அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம தையல் போடுறது மேல் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து மேல் பக்கத்தில் இருக்கிற தையல் நல்லா இருக்கும். உள் பக்கத்தில் மேல் 2 பக்கத்தில் எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் நம்மளால் அது வந்து பார்க்காம அதை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அது செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கத்தில் அடிச்சிட்டோம்னா அந்த தையல் உள்ளேயே போயிடும். அந்த காலர் மேலே மட்டும்தான் தையல் தெரியும். அதனால் நம்மளுக்கு அது அவ்வளோவா தேவையில்லை. உள் பக்கத்தில் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட உள் பக்கத்தில் காலரை வந்து வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அதாவது 2ஆக மடக்கி இருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கத்து காலரை மடக்கி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த காலர் வந்து இன்னொரு பக்கத்தை திருப்பும்போது பார்த்திங்கன்னா அது மேல் பக்கத்தில் அடிக்காமல் இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எப்படி இதில் வச்சு கட்டுறனோ இதே மாதிரி மெத்தடில் காலர் வந்து ஃபஸ்ட் வந்து இதோட அட்டாச் பண்ணிடணும். அப்போ இந்த பக்கம் வந்து மேல் பக்கத்தில் வரும். நம்ம திருப்புனா கரெக்டாக வந்துடும். இதை வந்து ஃபுல்லாக மறுபடியும் அடித்து முடிச்சுட்டு மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டால் மேல் பக்கத்தில் இந்த காலர் வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக மடக்கி விட்டு நம்ம தையல் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். இந்த தையல் தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது தெரிகிற பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம கரெக்டாக போட்டுருணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தான் போகும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சி முடித்த காலர் இது தான். இந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு இமேஜை சென்ட் பண்ணி அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இமேஜு.
இந்த காலர் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.